ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 138வது சங்கீதம் 8வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில நேரங்களில் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளிலும் குழப்பங்களிலும் நாம் தோல்வியை தழுவுவதற்கு காரணம் நமக்கு போதுமான அளவு விசுவாசம் இல்லாததுதான். நாம் வாசிக்க கேட்ட வசனத்திற்கு முந்தைய வசனத்திலே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த வசனத்தில் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பாருங்கள். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும் என்று தன்னுடைய விசுவாசத்தை அவர் அறிக்கை செய்கின்றார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனங்களினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்றெல்லாம் வேத வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். இவையெல்லாம் விசுவாசத்தினால் நிறைந்த நம்முடைய வார்த்தைகள் ஜெயத்தை கொண்டு வரும் என்கிறதற்கு சான்றாக இருக்கின்றது. பயங்களை தவிர்த்துவிட்டு கர்த்தர் எனக்கு துணையாயிருக்கிறார், தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார் என்கிற நல்ல திட நம்பிக்கையிலே நாம் பலன் கொள்ள வேண்டும். அப்படி பலன் கொள்ளும்போது பயங்கள் நம்மை விட்டு அகன்று போகும். சத்துருவின் மேல் எப்படி நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற சிந்தையும் நினைவும் தெளிந்த மனநிலையும் நமக்கு உண்டாகும். தேவனுடைய ஒத்தாசையை குழப்பமின்றி நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் அதை பயன்படுத்தி ஜெயிக்கிறதற்கும் முடியும். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக கடினமான வார்த்தைகளோடு எதிர்த்து நின்ற கோலியாத்தை தாவீது தன்னுடைய விசுவாச வார்த்தையினால் எதிர்கொண்டான். அப்படியே நாமும் நம்முடைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவோம். விசுவாசம் தைரியத்தை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், போராடுவதற்கு உத்வேகத்தை கொடுக்கும். ஆகவே நம்மை மனமடிவாக்குகின்ற, வேதனை உண்டு பண்ணுகின்ற, குழப்பங்களை வருவிக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் விசுவாச அறிக்கையோடும் தைரியமாக எதிர்கொள்ளுவோம். வெற்றி வாழ்க்கை வாழுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே எங்கள் விசுவாச அறிக்கையை நீர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போய் பயந்து போய் சந்தேகப்பட்டு நிற்காமல் விசுவாச அறிக்கையோடு எங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் ஜெயம் எடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.